தல ஆடலன்னு சொல்லிட்டு இன்னைக்குமே ஃபீல் ஆயிட்டாங்க. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? அங்க பாத்து இல்ல எல்லா தடவை சொன்ன மாதிரி விக்கெட் போலன்னு சந்தோஷப்பட்டவங்க. அதோட அப்படியே பேடப் பண்ணி அப்படியே வந்துட்டு போற மாதிரி பண்ணாரு. பட் அவர் பண்ண அந்த கேட்ச், அந்த அப்படியே குதிச்சு பண்ண கேட்ச் வந்து பார்த்ததுனால we were very nice. அந்த டைவ், அந்த ரீப்ளே பண்ணி பார்த்துட்டு கரெக்டா நாங்க அது பின்னாடி ஸ்டாண்ட்ல தான் இருந்தோம். So it was very nice to watch. ஓகே, பாக்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்திருக்கு. GTA பத்தின உங்களோட கமெண்ட்ஸ் என்னவா இருக்கு? இப்போ இன்னும் கொஞ்சம் பவுண்டரிஸ் 4s and 6s அடிச்சு கொஞ்சம் இன்னும் அட்மாஸ்பியர் பவர்ஃபுல்லா ஆக்கியிருக்கலாம். பட் ஆப்வியஸ்லி நம்ம போலிங் லைனப்போ சூப்பரா தான் இருக்கு. நம்ம ஹோம் கிரவுண்ட்ல வேற ஆடுறோம். ஆமா, யாருனாலங்க பெர்ஃபார்ம் பண்ண முடியும் நம்ம முன்னாடி. ஸோ எஸ், அமேசிங் மேட்ச். சூப்பர். ஓகே, சொல்லுங்க சாரா. அந்த ரஷித் கான் அவர்கள் வந்த உடனே ஒரு பயம் வருதுல நமக்குள்ள, ஐயோ விக்கெட் போகுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் பால் அவர் வந்து 4 விட்டுட்டாரு. அதுக்கப்புறமா விக்கெட், he took about 2 wickets. and அந்த ஃபியர் வந்து GTS created into every Chennai fan. அது அப்படியே கொஞ்சம் பில்ட் அப் பண்ணி if they have a better lineup it will probably work. தோனி இறங்குவாரா ஜட்டு இறங்குவாரான்னு சொல்லிட்டு ஒரு காம்ப்ளிகேஷன் இருந்துச்சு. சம்பந்தம் இல்லாம ஒரு ஆளை என்ட்ரி கொடுத்தாங்க. அதே எப்படி நீங்க அதான் அது ஒரு ட்விஸ்ட். அதுதான் எப்பவுமே தருவாங்க நம்மளுக்கு கடைசி வரைக்கும் அந்த டிப் ஆஃப் ஆட்டோஸ். But it was nice to watch Rizvi perform as well. ஓகே, ஓவராலா இன்னைக்கு நடந்த மேட்ச்க்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க அவுட் ஆஃப் 10? 11 on 10. ஓ சூப்பர். ஆமா, தலையோட கேட்ச் இருக்குங்களே, அதனால தான் அந்த 11 on 10. ஓகே ஓகே, thank you so much. Thank you. எனக்கு ஒரு 8 தான். 8. நீங்க ப்ரோ, நீங்க மேம்? நான் 9 கொடுப்பேன். 9 கொடுப்பாங்க. அந்த 1 வந்து தோனி அவர்கள் ஆடாததா 9 அப்படின்னு யோசிச்சோம்னா வந்து போல டோனி இல்ல அது வந்து அவர் ஃபில் பண்ணாரு. எதுல ஃபில் பண்ணானா ஒரு கேட்ச்ல அந்த ஃபில் டைவ்ல பண்ணாரு. புடிச்சாருப்பா. டைவ் அப்படியே பறந்து புடிச்சாருங்க. ஏர்ல பறந்து போய் அந்த கேட்ச புடிச்சாரு. அது வந்து வாவ் அப்படி இருந்தது. அந்த மனுஷனுக்காக above 40 சொல்றீங்க ஆமா, நம்பவே அப்படின்ற முடியல. மாதிரி இருந்தது. ஏஜ் இஸ் திஸ் நம்பர் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கார்ல. பாயிண்ட்ஸ் டேபிள்ல ஃபர்ஸ்ட் வந்தாங்க. அது வரைக்கும் சந்தோஷம். சொல்லுங்கய்யா, சொல்லுங்கய்யா. என்ன சொன்னது? மேட்ச் எப்படி போச்சு இன்னைக்கு? மேட்ச் மிகவும் அருமையாக இருந்ததுங்க. நன்றாக இருந்ததா? யாரோட ஆட்டம் மிக பிரமாதமாக இருந்தது? யாரோட ஆட்டம்னு ஸ்பெஷலா சொல்லணும்னா ரச்சின் ரவீந்திராவும் சிவம் தூபேவும் செமையா விளையாடுனாங்க. தோனி அவர்கள் உள்ள வருவாரு அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. ஆனா அவங்க ஒரு ட்விஸ்ட் கொடுத்தாங்க. அங்க டிஜே வந்து சூப்பரா ஒரு சாங் போட்டாங்க. காத்திருந்து போட்டாங்க. பக்காவா மேட்ச் ஆச்சு. சிங்க் ஆச்சு அந்த டைம்ல. ரொம்ப சிங்க் ஆச்சு. ரொம்ப ஹாப்பி வின் பண்ணதுக்கு. we have a good sleep இன்னைக்கு. அந்த டைவுக்காக நிம்மதியா தூக்கம் வரும்ல. ரொம்ப பீஸ்ஃபுல்லா தூக்கம். நாளை காலையில ஏஞ்சி எல்லாரும் as usual 6 மணிக்கு ஏஞ்சி வர்க் போணும். பட் ஸ்டில் அதுதான் கொஞ்சம் கடுப்பா இருக்கும். ரொம்ப ஓகே ஓகே. ஓரளவு என்ஜாய் பண்ணீங்களா? ரொம்ப என்ஜாய் பண்ணோம். சூப்பர். சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு சூப்பர். thank you so much. thank you so much. அப்ப CSK ஓட பிளஸ் and CSK ஓட மைனஸ் இத சொல்லுங்க. இதுக்கு நீங்க சொல்லியே ஆகணும். இன்டர்வியூ எடுத்துட்டீங்க. நான் ஏதோ நல்லா சொல்லுங்க. உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேங்க. பிளஸ் வந்து தோனி ஆடுறது, மைனஸ் வந்துட்டு தோனி ஆடாம இருக்கிறது. அவ்வளவுதான். மாசா. ஓகே. and ஓவராலா என்ஜாய் பண்ணீங்களா இன்னைக்கு? செம்ம என்ஜாய் பண்ணோம். போயிட்டு கொறலாம் இருக்காது. and இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு என்ன தோணும்னா, இவங்களுக்கு மட்டும் எங்க டிக்கெட்ஸ் கிடைக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. இதுக்கு நீங்க என்ன கிளாரிஃபை பண்ண விரும்புறீங்க? எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டிக்கெட்ஸ் கிடைக்கலங்க. ஏதோ லக். லாஸ்ட் மேட்ச் நான் வந்தேன், அவங்க தான் வரல. லாஸ்ட் மேட்ச் நான் வந்தேன். been very lucky in getting the tickets. Okay, okay. இப்பயுமே எங்களுக்கு லாஸ்ட் மினிட்ல கால் பண்ணா. ஓகே ஓகே. உங்க ஸ்டைல்ல CSK க்கு ஒரு விசில் போடுங்கன்னு சொல்லுங்க. CSK க்கு ஒரு விசில் போடுங்க. thank you so much. சாரா எப்படி போச்சு? நல்லா போச்சு, ஜாலியா போச்சு. ஹாப்பியா பார்த்தேன். ஹாப்பியா பாத்தீங்களா? சூப்பரா இருந்துச்சுங்க. வெரி வெரி குட் அட்மாஸ்பியர். நீங்க ரெண்டு பேரும் வந்திருக்கீங்க. ஒரு ஃபேமிலியா வருமே ஐபிஎல் பாக்குறதுக்கு எங்க போனாங்க? சித்தப்பாவோட தனியா வந்து அப்படி ஒரு மேட்ச் பாத்துர்க்கேன். சந்தோஷமா ஜாலியா. இல்ல எங்களுக்கு தெரியாம அர்ச்சனா அம்ச்சு விட்டீங்களா எங்கயாச்சு? இல்ல எல்லாரும் ஒண்ணா வரலாம்னு இருந்தேன். பட் அவங்க பிஸியா இருந்தாங்க. சரி நம்ம லைட்டா எஸ்கேப் ஆயிட்டு ஒரு நல்ல ஃபன் மேட்ச பாத்துட்டு நம்ம தலைய பாத்துட்டு போலாம். CSK vs GT இன்னைக்கு எவ்வளவு எக்ஸைட்மெண்டா போச்சு? உங்களுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு? அச்சோ இதெல்லாம் ஒரு கேள்வியே இல்ல ப்ரோ. செம்ம ஃபன்னா இருந்துச்சு. செம்மையா இருந்த மேட்ச் இன்னைக்கு நம்ம கையில. அது நல்லாவே தெரிஞ்சிச்சு. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து டாஸ்க் வந்து தோக்கும் போது ஒரு சின்ன ஒரு இது இருந்தது, ஜர்க் இருந்தது. ஏன்னா போன மேட்ச் ஜெயிச்சிட்டோம், இந்த மேட்ச் ஏதோ ஒரு இது மாதிரி ஆகுமோ அப்படின்னு ஒரு இதுவா இருந்தது. ஆனா என்னங்க ஃபர்ஸ்ட் தோத்தாலும் பின்னாடி நம்ம தான் ஜெயிச்சோம். வேற லெவல். CSK vs GT இன்னைக்கு எப்படி போச்சு மேட்ச்? சூப்பரா போச்சு. ரொம்ப ரொம்ப ஓவராலா என்ஜாய் பண்ணீங்களா? கத்தி எனர்ஜி ஆக்சுவலி ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அண்ட் தல பாக்க வந்தோம். டைவ் அந்த கேட்ச் வந்து worth all the money. How much ever everybody has paid for the ticket, worth all the money. ரொம்ப நல்லா இருந்துச்சு. தல வந்து பேட்டிங் வருவாரு. ஒரு விக்கெட் கூட நாங்க ஹாப்பியா கத்துனோம். பட் பேட்டிங் வரல, டிசப்பாயின்ட்மென்ட் தான். பட் ஆன் ஃபீல்ட் வந்து சூப்பரா பண்ணாரு. and very happy. last match விட இந்த மேட்ச் பவுலிங் எல்லாமே ரொம்ப சூப்பரா பண்ணாங்க. and இது high scoring 200 plus வந்து எதிர்பார்க்கவே இல்ல. 200 plus வந்து and run rate வந்து ரொம்ப ஜாஸ்தி இருந்துச்சு. very very happy. தோனியோட அந்த கேட்ச் வேற லெவல் ப்ரோ. தோனியோட கேட்ச் என்ஜாய் பண்ணீங்களா? ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஸ்ட்ராங் பிளேயரா இல்ல வீக் பிளேயரா நினைக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் 2-3 பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. அதுக்கு அப்புறம் பின்னாடி பேட்டிங் இல்ல. மேட்ச் எப்படி போச்சு உங்களுக்கு? சூப்பரா போச்சு. யார் பேட்டிங் பிடிச்சிருந்துச்சு? எனக்கு தான்.
உங்க பேட்டிங் தான் பிடிச்சிருந்துச்சா? சிஎஸ்கேல யாரு பிடிக்கும் உங்களுக்கு? எல்லாமே பிடிக்கும். எல்லாருமே பிடிக்குமா? ஒருத்தர் ரெண்டு பேர்லாம் இல்ல, எல்லாருமே ஈக்குவலா பிடிக்குமா? தோனி அவர்கள் நேர்ல பாத்தீங்களா? எப்படி இருந்தாரு? சூப்பரா இருந்துச்சு. கத்துனீங்களா? எப்படி கத்துனீங்க? மேட்ச் எப்படி போச்சு இன்னைக்கு? மேட்ச் சூப்பரா போச்சு. ஆனா நாங்க செகண்ட் ஹாஃப் தான் வந்தோம். ஏன் எதனால லேட் பண்ணிட்டீங்க மேட்ச்? டிக்கெட் கிடைக்கல. நினைச்சோம் எதுக்கு வரணும்னு. ஏன்? அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப். சோ பரவாயில்ல, செகண்ட் ஹாஃப் தான் போய் பார்த்தாலுமே பரவாயில்ல அப்படின்னு ஓகே ஓகே. நாங்க இத ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் மேட்ச்க்கு லேட் கமர்ஸ் நீங்க. அநேகமா எல்லாரும் லேட் கமர்ஸா இருப்பீங்களோ? இல்ல லாஸ்ட் மேட்ச் நாங்க ஃபுல்லா வந்துட்டோம். ஆனா அப்ப சம கிரவுண்ட் எங்களுக்கு டிக்கெட்ஸ் கிடைக்கல. அதனால இந்த தடவை எப்படி கிடைச்சாலும் பரவாயில்ல, எப்ப கிடைச்சாலும் பரவாயில்ல. It was very good. CSK won, so I'm very happy. Okay. But Dhoni didn't come. That is your Yeah. comment, right? சூப்பரா போச்சு. எந்த விஷயத்தை ஜிடி இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம் நினைக்கிறீங்க? ஃபீல்டிங் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம். ஓகே, ஃபீல்டிங் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம் நினைக்கிறீங்க. இன்னைக்கு சிஎஸ்கேக்கு எவ்வளவு ஸ்டார் தருவீங்க அவுட் ஆஃப் 10? 8 மேலே தரலாம். நல்லா சூப்பரா இருந்துச்சு. 9.5 கொடுப்போம் bro. தோனி வரல, அதனால அந்த 0.5 கட். அது ஒன்னு மட்டும் தான் கரெக்ட். மீதிபடி சூப்பரா இருந்துச்சு. ஓகே, thank you so much. Thank you bro. மேட்ச் ப்ரோ தல தரிசனம் பார்க்க தான் வந்தோம். ஆனா தல தரிசனம் கிடைக்கல. எந்த இடத்துல இருந்து வந்தீங்க தல தரிசனம் பார்க்கிறதுக்காக? நான் பெரியபாளையத்துல இருந்து வரேன். ஓகே. சோ அதனால ரொம்ப ஹாப்பியா வந்தேன். பட் வந்து பாத்தீங்கன்னா தோனி என்ட்ரன்ஸ் ஆகல. பட் தோனி ஒரு கேட்சுக்கே சொல்லலாம். அது ஒரு கேட்ச் போதும்பா. நைட் நிம்மதியா தூங்கலாம். நைட் நிம்மதியா தூங்கலாம். சூப்பர். எந்த விஷயம் வந்து பயங்கர ஹைலைட்டா இருக்கு நினைக்கிறீங்க நீங்க மேட்ச்? ஹைலைட் வந்து தோனியோட கேட்ச் ஆக்சுவலி. ஓகே. அதுதான் ஹைலைட் இல்லாத விஷயம் தோனி வந்து பேட்டிங் ஆடாததுதான். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. They gave a hype actually. They gave a hype. பட் ஆனா வந்து அவங்க இது பண்ணல. இன்னைக்கு மேட்ச்ல எது ஹைலைட்டா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு? நிறைய இருந்துச்சு. பட் தோனியோட கேட்ச் from behind the stump ஜாகுவார் மாதிரி கேட்ச் பிடிச்சாரு as usual. That was really nice. ரச்சித் ரவீந்திரா ஒரு கேட்ச் விட்டாலும் மறுபடியும் 2-3 catches பிடிச்சிட்டு he had like compensated. That was very nice. ஓகே. எந்த விஷயம் இன்னைக்கு மேட்ச்ல ரொம்ப ஹைலைட்டா இருக்குன்னு நினைக்கிறீங்க? தோனியோட டைவ் பெருசா டைவ் அடிச்சாரு பின்னாடி இருந்து. அதை எக்ஸ்பெக்டே பண்ணல விஜய் சங்கர். அப்புறம் தூபேயோட 50 பயங்கரமான 50. எப்படி போச்சு மேட்ச் இன்னைக்கு? ரொம்ப நல்லா போச்சு. ஓகே. ரொம்ப டிஃபரன்ஸ்ல வின் பண்ணிருக்காங்க. சோ வெரி ஹாப்பி. பட் அந்த பிரஷரை வந்து நம்ம இன்னும் ஃபீல் பண்ணல. சிஎஸ்கேனா நமக்கு லாஸ்ட் பால் கொண்டு போவாங்கல்ல, அப்படி கொண்டு போல. அந்த மாதிரி கொண்டு போனாதான் டிக்கெட்டுக்கு வருதா? ஓகே. இல்ல இந்த டிக்கெட்டுக்கு வரதுக்கு விட நீங்க வந்து ஒரு ஆபீஸ் லீவ் போட்டு வர்றாங்க, அதுக்கான ஒருத்தர் இருக்கணும்ல. கண்டிப்பா மஜாவா இருந்துச்சு ப்ரோ. என்ன ஒண்ணு தோனி இறங்குவாருன்னு பார்த்தோம், ஆனா இறங்கவே இல்லை ப்ரோ. ஜடேஜா வந்தோடனே வேண்டணும் ப்ரோ, தோனி இறங்கணும். ஆனா நினைச்சு என்ஜாய் பண்ணிக்கலாம் மேட்ச். நீங்க மஜாவா என்ஜாய் பண்ணுவோம் ப்ரோ. ஒன் சைடு தான் ப்ரோ போச்சு. ஆனா என்ன பேட்டிங்ல கலக்கிட்டாங்க. 6-4 ஒரு ஓவருக்கும். பேட்டிங் மட்டும் கிடையாது, அடுத்ததுல வந்து bowling ஆகட்டும் ஃபீல்டிங் ஆகட்டும் சூப்பரா பண்ணாங்க. புது கேப்டனுக்கு வாழ்த்துக்கள். அவர் இன்னும் நல்லா வந்து நம்ம தலை அளவுக்கு வளர்ந்து வரணும்னு வாழ்த்துக்கள். சூப்பரா பண்ணிருந்தாரு. அதை வந்து கைட் பண்ணாரு நம்ம தலை வந்து. அவர் வந்து கேப்டன் டைரக்ட் த்ரோ அடிச்சாரு. ரன் அவுட் ஆகல, ஆனா சூப்பர் த்ரோ. அது ஃபாஸ்டா செம்ம த்ரோ போச்சு. பாடி பேலன்ஸ் இல்லாம அடிச்சாரு. சூப்பரா அடிச்சாரு. இன்னைக்கு மேட்ச்ல எது பயங்கர டிஸ்டர்ப் பண்ண எது நினைக்கிறீங்க? என்னங்க அவர் ஆடலன்றதா? நம்ம தலை இவ்ளோ கிரவுட் இவ்ளோ கூட்டம் எல்லாத்துக்கும் அந்த ஒரு மனுஷனுக்காக தான் இவ்வளவு கூட்டமும். ஐபிஎல் மேட்ச் அவர் ஒருத்தருக்காக தாங்க. தோனி அவர்களுக்காக தான். ஆமா, இன்னைக்கு அவர் ஆடல. ஏன்னா போன மேட்ச் அவர் ஆடல. இந்த மேட்ச் கண்டிப்பா ஆடுவார். நாங்க வந்து பெரிய எதிர்பார்ப்போட வந்தோம். ஆனா வந்து அவரை வரலன்றது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. எப்பவுமே வந்து யாருமே அவுட் ஆக கூடாது அப்படின்னு நினைப்போம். ஆனா நாங்க இந்த தடவை கடைசி 15வது யாராவது ஒருத்தர் அவுட் ஆகும், கடவுளே எப்படியாவது அவுட் ஆகுங்க அப்படின்ற மாதிரி. ஆனா அவுட் ஆனாங்க. நம்ம ஜடேஜா வந்தாரு லாஸ்ட் ஓவர். அந்த இதுல வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது தோனியா தான் அந்த இடத்துல எதிர்பார்ப்பு. இதே நம்ம சேசிங்ல இருந்தோம் வைங்க, ஒரு 50 ரன் தேவை இருக்கு 25 பாலுக்கு. அப்ப நீங்க தோனி வரணும்னு நினைப்பீங்களா? இன்னும் தலைவர் வந்து கடைசியில 12 பாலுக்கு ஒரு 15 ரன் அடிக்கணும்னா வந்து 2 6 அடிப்பாரு. ஏன்னா 25 பாலுக்கு 80 ரன் அடிக்கணுங்க. நீங்க என்ன செய்வீங்க? ஜடேஜா வர சொல்லுப்பா அப்படின்னு சொல்லுவீங்க. இப்ப ஃபர்ஸ்ட் பேட்டிங் இருக்கப்போ நமக்கு ஆல்ரெடி நம்ம 180 கிராஸ் பண்ணிட்டோம். இனி 4 பால்ஸ் தானே, ஸ்பேருக்கு தலைவர் இறக்கி விட்டா பரவாயில்ல அப்படின்னு நினைச்சிருப்போம். என்ஜாய் பண்ணுமான்னு தெரியல. பிகாஸ் தோனி வந்து ஆடல. சோ கொஞ்சம் டிசப்பாயிண்ட். அது கண்டிப்பா ஓகே. பட் ஆனா ஒரு ஃபீல்ட்ல வந்து ஒரு 1 ஓவர் ஆடி இருந்தாருன்னா கொஞ்சம் ஹாப்பியா இருந்திருக்கும். இப்ப வருவாரு அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். பட் ஆனா லைக் ஓகே லைன் அப் வேற மாதிரி இருந்துச்சு பிளான்ஸ். பட் தென் ஃபேன்ஸ்க்காக ஆடி இருக்கலாம். ஏன்னா இவ்ளோ கூட்டம் உள்ள வர ரீசனே வந்து தோனி வந்து ஒரு 4 பால் இல்ல 5 பாலாவது ஆட மாட்டாரா? போன மேட்ச்ல எப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 1 ஓவர். இன்னைக்கு பாக்கும்போது ஒரு பாலாச்சும் ஆடி இருக்கலாமே அப்படின்ற மாதிரி. எக்ஸாக்ட்லி. லாஸ்ட் பால் அதாவது 19.5ல ப்ரே பண்ணோம். ஐயோ இங்க விக்கெட் போச்சுன்னா தோனி வந்து ஆடுவாரா அப்படின்னு. ஆனா நடக்கல. இந்த ஐடியா எதனால வந்துச்சு? யார்
இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு? யார் இன்ஸ்பிரேஷன்? தோனியை ரொம்ப பிடிக்கும், கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். கிரிக்கெட்ல வந்து தலை வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சதால சரி என்னோட லவ் வந்து தோனிக்கு காட்டணுமே சொல்லிட்டு 2013ல இருந்து சோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஸ்கிரீன்ல பாத்துட்டே இருக்கும், நடுவுல உங்க இதை காமிச்சிட்டே இருக்காங்க. எவ்வளவு ஹாப்பியா இருக்கு நம்ம தோனிக்காக இவ்வளவு பண்றோம், நம்மள இத்தனை பேர் பாக்குறாங்க, இவ்வளவு பேர் ரெகக்னைஸ் பண்றாங்கன்னு சொல்லும்போது ஓ ஹாப்பியா? இல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னன்னா வந்து என்னோட லவ் நான் எப்படி காட்டணுமோன்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கும் போது சரி நம்ம ஆல்ரெடி சச்சின் ஃபேன் பண்ணிருக்காங்க, நிறைய பேர் பண்றாங்க, பட் சென்னையில இருந்து நான் பண்ணணுமே சொல்லிட்டு என்னோட தனி எஃபர்ட்ல நான் அது பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. உங்க பேர் என்ன? சக்திவேல். சக்திவேல். அந்த தோனி வர்றதுக்காக நிறைய பேர் அவுட் ஆயிடுங்கன்னு கத்துறாங்க. அது தப்பு. ஏன்னா வந்து ஜடேஜா அவங்களா கூட செமையா விளையாடுறாங்க. அவர் தான் நமக்கு வந்து ஃபைனல்ஸ் லாஸ்ட் டைம் ஜெயிச்சு கொடுத்தாரு. ஐ ஃபீல் திஸ் டைம் லாஸ்ட் டைம் மாதிரி ரொம்ப பேடாலாம் இல்ல. கிரவுட் தே ஆர் நாட் ஷவுட்டிங் அவுட்லாம். தே பீயிங் வெரி நைஸ். எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே. ஏன்னா ஒரு பக்கத்துல என்ன மாதிரி ஹைப்னு பாத்தீங்கன்னா ஜட்டு இறங்குவாரா இல்ல தோனி இறங்குவாரா? அதுதான் அவன் ஆப்வியஸா தெரிஞ்சிச்சு. லைக் வந்து நம்பர் 7 தான் அவர் இறங்குவாருன்னு. இருந்தாலும் ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல. கொஞ்சம் ஹார்ட் ப்ரோக்கனா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் மேட்ச் பார்க்க வந்திருக்கேன், அதனால கொஞ்சம் ஹார்ட் ப்ரோக்கனா இருந்துச்சு. அவர் தலை the man the myth அவர் ஆடலையே ஒரு பால் கூட. நீங்க சொல்லின்ற மாதிரி கூஸ் பம்ப்ஸா இருந்துச்சா உள்ள? ப்ரோ இருந்தது ப்ரோ. ஆக்சுவலா சான்ஸ் இருந்தது. 2 ஓவர்ல சான்ஸ் இருந்தது. 2 ஓவர்ல அவுட்மே வரல. ரிஸ்வி வந்தாரு, ஜடேஜா வந்தாரு. அவங்க எப்பனா ஆடலாம், பட் தலை இதோட ஆட முடியாதுல. The match was very nice. Dhoni was so cool and doing very good wicket keeping. Okay, you enjoyed a lot, huh? Yes. Out of 10 stars, how many stars you will give for the CSK? CSK 10 out of 10. Super. CSK கிட்ட இருக்க பிளஸ், CSK கிட்ட இருக்க மைனஸ் என்ன நீங்க சொல்லுங்க? CSK கிட்ட இருக்கிற பிளஸ் ஆல்வேஸ் கூல். They handle everything smoothly. மைனஸ் வந்துட்டு தோனி வந்து பேட்டிங் ஆட விட்டா நல்லா இருக்கும். எக்ஸாக்ட்லி. லாஸ்ட் பால்ல ரொம்ப டென்ஷன் ஆயிட்டோம். லாஸ்ட் பால்ல வந்துட்டு அவுட் ஆயிடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம். அந்த பாயிண்ட் ஆஃப் டைம் CSK க்கு நெகட்டிவா சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சோம். ஆமா. அப்புறம் ரச்சின் ரவீந்திராவோட கம்பேக். ஒரு கேட்ச் விட்டானே, 2 கேட்ச் பத்தி பேசியே ஆவணும். எப்படி இருந்துச்சு? நல்லா பவுலிங் போட்டாரு. வைடு கொஞ்சம் கம்மியா இருந்தது. போன வாட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மேட்ச் இன்னைக்கு? நல்லா இருந்துச்சு. worth watching. ஆக்சுவலி இந்த மேட்ச் ரொம்ப நல்லா போச்சு. லாஸ்ட் மேட்ச் சரி, இந்த மேட்ச் சரி, தோனி வராங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் அது எங்களுக்கு ரொம்ப டிசப்பாயிண்டடா இருந்துச்சு. ஃபில்ஃபில் பண்றாரு டோனியோட பிளேஸ். ஒரு இடத்தை வந்து ஃபில்ஃபில் பண்றாரு. ஆமா ஆமா ஆமா. அவர்தான் வந்து ஒரு கடைக்குட்டி மாதிரி அவருக்கு. அதனால அந்த வருஷம் ஃபைனல்ஸ் மாதிரி ரன்ஸ் இல்ல, ஆனா ஃபைனல்ஸ் மாதிரி இருந்துச்சு பாக்க. அங்க போக முடியாம இங்க பாக்க. ஓவராலா பயங்கரமா போச்சு இன்னைக்கு மேட்ச். இல்ல ஓகே அப்படிங்கற மாதிரி. ஆஹா, ஓவரால் ஃபன்னா போச்சு இன்னைக்கு மேட்ச். வந்து ஃபன்னா போச்சு இன்னைக்கு. இந்த மேட்ச் வந்து நம்ம கையில. ஆமா, நம்ம கையில, நம்ம கிரவுண்ட் நம்ம 10 ஓவருக்கு அப்புறம் நம்ம கைக்கு வந்துருச்சு. அதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிச்சானா 10 ஓவருக்கு அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இல்ல போகல, என்ன 4 தானே, ஓகே 6 தானே, ஓகே அப்படின்ற மாதிரி. ஓவராலா இன்னைக்கு GT vs CSK க்கு எவ்வளவு ஸ்டார்ஸ் தருவீங்க அவுட் ஆஃப் 10? சார் விக்கெட் போனது தானே ப்ரோ இருக்கு. காசு கொடுத்து வாங்குறது எதுக்கு தெரியுங்களா? பேட்டிங் ஆடும்போது அந்த சிங்கம் மாதிரி வருவாரு, ஒரு பாட்டு ஒண்ணு போடுவாங்க. அந்த பாட்டுக்காக தான், அந்த ஒரு வைப்புக்காக தான் வருது. மத்தபடி அந்த ஆப்போனன்ட் பாக்குறது யாருக்கும் இல்ல. இவரை பாக்குறதா வரும். ஏன்னா லாஸ்ட் ஐபிஎல் சொல்லிட்டாங்க, அவரை பார்த்துட்டு ஒரு பேட்டிங் ஆடிட்டு பார்த்தாருன்னா ஒரு ஃபுல்ஃபில்லா போகும். இல்ல ப்ரோ, இல்ல எங்களுக்கு கிடையாது. பட் இருந்தாலும் அந்த ஒரு கேட்ச், பட் அந்த கேட்ச் ரிஸ்வி நல்லா ஆடினாரு. இன்னைக்கு CSK மேட்ச் எப்படி போச்சு? GT ஓட மோதி இருக்காங்க, எப்படி போச்சு உங்களுக்கு? இன்னைக்கு நான் ரொம்ப லைக் க்ரூஷியலா போகும்னு நினைச்சிருந்தேன். பட் ஆனா வந்து நம்ம போலிங் நல்லா போட்டுட்டோம். பட் ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து நம்ம ரச்சின் ரவீந்திரா 48 அடிச்சாரு. ஸோ தூபே வந்து அவர் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து 6 அடிச்சு ஒரு ஸ்கோர் வந்து 200+ வந்துருச்சு. நம்ம ஒரு டிரைவர் சீட்ல இருந்தோம். பிளஸ் வந்து அவங்களும் பேட்டிங் நல்லா ஒரு இது இருந்தது. பட் ஆனா வந்து ரெகுலர் இன்டர்வல்ஸ் ஃபர்ஸ்ட் விக்கெட் தலை நமக்கு கேட்ச் கீப்பிங் பிடிச்சாரு. ஸோ அது வெறித்தனமான கேட்ச். ஒரு சீட்டை அப்படி பாயமோ ஃபுல் ஸ்ட்ரெச்ல பாஞ்சு கேட்ச் பிடிச்சாரு. ஸோ அப்போது வந்து மொமெண்டம் நமக்கு சேஞ்ச் ஆச்சு. ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல விக்கெட் வந்ததுக்கு அப்புறம் ஸோ நம்ம ஈஸியா வந்து வின் பண்ணிட்டோம்.